Welcome students. IES 1992 கேட்ட கொஸ்டின் பேஸ்ட் ஆன் நம்பர் கன்வர்ஷன் எந்த சப்ஜெக்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில். ஸோ சிஎஸ்சி ட்ரிபிள்இ இசி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட் 1ல் ஆக்டல் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல் வந்து பைனரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட் 1லேருந்து லிஸ்ட் 2க்கு நான் போக போகிறது இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட் 2லேருந்து லிஸ்ட் 1க்கு வர போகிறேன். ஏன் அப்படி? ஒரு பைனரி ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. ஆக்டல்னா என்ன? ஆக்டல்னா 8ன்னு அர்த்தம். 8னா என்ன அர்த்தம்? 0லேருந்து 7 வரைக்கும். அப்போ 0லேருந்து 7 வரைக்கும் சொல்லணும்னா எனக்கு 4 to 1 கோடு மட்டும் போதும். இந்த 4 to 1 கோடை மட்டும் நான் மைண்டில் வச்சுட்டேன். அதாவது 3 3ஆக பிரிக்க போகிறேன். இந்த பைனரியில் இந்த கடைசி 3 டிஜிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகணும், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்துடாதீங்க. இது 6 டிஜிட் பிரச்சனை இல்லை. சில சமயம் 7வது டிஜிட் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் தப்பாக போயிடுவீங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். இதுக்கு ஒரு 4 to 1 கோடு போடுங்க. இப்போ நான் அதை திருப்பி எடுத்து எழுதிக்கிறேன். 0 1 0 1 1 0. இதுக்கு ஒரு 4 to 1 கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ல் ஹை 2ல் ஹை. அப்போ இதோட ஆன்சர் 6 ஆயிருமா? பார்த்தவொடனே சொல்லிடலாம் ஆன்சர் என்ன? டி. அப்போ டிக்கு தான் 1 வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நான் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணல, ஒரு ஸ்டெப்பு தான் எழுதியிருக்கேன். அடுத்து 4 to 1 எடுத்துக்கோங்க. இங்கே ஆன்சர் என்ன வரணும்? 2 மட்டும் ஹை. அப்போ ஆன்சர் வந்து 26. அப்போ 26க்கு தான் ஆப்ஷன் 1. அப்போ டிக்கு ஆப்ஷன் 1. இதே மாதிரி இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்? ஆப்ஷன் 3 நான் கையில் எடுக்கிறேன். கடைசி 3 டிஜிட்டை மட்டும் எடுங்க. 101. 101க்கு 4 to 1 போடுங்க. 4 to 1 போட்டால் 5 கிடைக்குமா? அடுத்து 111. இதுக்கு 4 to 1 போடுங்க. 4 to 1 போட்டால் 7 கிடைக்குமா? அப்போ 3 எதுக்கு வரணும்? 3 வந்து ஏக்கு வரணும். அப்போ ஏ வந்து 3. ஏ வந்து 3 ஆயிட்டா? ஏ 3 ஆயிட்டு, டி 1 ஆயிட்டு. இதே மாதிரி நீங்கள் அடுத்த 2 ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதே தான் வரும். இப்போ கடைசி 111. 111 என்ன அர்த்தம்? 4 to 1 7 ஆகிடுமா? பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ சி தான் ஆன்சர் 4. அடுத்து இதுக்கு ஒரு 4 to 1 கூட அப்ளை பண்ணுங்கள். இது வந்து 3 ஆகிடுமா? 37. ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி அதாவது எந்த அப்ரோச் பண்ணால் சிம்பிளாக சால்வ் பண்ணலாமோ அந்த அப்ரோச்சுக்கு போங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஆக்டலை வந்து டெசிமலாக மாற்றி டெசிமலாக பைனரியாக மாற்றலாம், அப்படியும் செய்யலாம். ஸோ தர் வேர் n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை செய்வோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச்.